ஒரு மனிதன் ஹஜ் உம்ரா செய்கின்ற போது அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு ஏழ்மையிலிருந்து விடுதலை பெறுகின்றான். பல்லிகு அன்னி வலவ் ஆயா, என்ன பத்தி ஒரு வார்த்தை தெரியுமா? மத்த மக்களுக்கு எத்தி வையுங்கள். இப்ப ஹஜ் செய்ய வேண்டிய ஒருவன் ஹஜ் செய்யாம மௌத்தானால் குற்றவாளி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிச்சாங்க, யஹூதியாக அல்லது நசரானியாக மரணிக்கட்டும் எச்சரிக்கை செய்து. அல்லாஹ் தஆலா இந்த வணக்கத்துக்கு பெரிய பெருமதி கொடுத்து வைத்திருக்கின்றான். ஹஜ் உம்ரா வணக்கங்களை அல்லாஹ்வுக்காக இஹ்லாஸோடு செய்வது, மையத்துக்கு ஆயத்தப்படுத்துற மச்சு பலகையும் குர்ஆன் ஓதுறதுக்கு வட்டி கொடுத்து காசு எடுத்து குர்ஆன் ஓதுறதுக்கு காசு 50,000 வச்சிருக்கேன், மாடொண்டு கொழுங்கொண்டு செஞ்சிருக்கேன். இது இல்ல, மௌத்தாகிறதுக்கு ரெடி ஆகுற கடன் தனிச்சு அவன் அலாய் பலா இல்லாம எல்லாத்தையும் நிறைவேற்றி குடும்பத்தோட சந்தோஷமா எல்லாரோடையும் உறவுகளை சீராக்கி நம்முடைய எல்லா நிலைமைகளையும் ரப்போட உள்ள கடமைகளை சீராக்கி அல்லாஹ்வை சந்திக்க ரெடி ஆகுறது தான். மௌத்தாக்குள்ள சிரிச்சுக்கிட்டு மௌத்தாகணும், பிறக்க கொள்ள குளறிக்கு மௌத்தான வளைச்சிக்கு இருந்தாக்கள் சிரிச்ச புள்ள பிறந்துட்டு ஆம்பளை புள்ள பொம்பளை புள்ள அழகான ரோசா பூ மாயிருக்கேன் புள்ளைக்கு 22 கத்திக்கு பிறக்குற. நாம மௌத்தாக கொள்ள வளைச்சிக்கு இருக்கிறாக்கள் குளருவாங்க, நாம சிரிச்சுக்கு மௌத்தாகணும். பொதுவாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒவ்வொரு வணக்க வழிபாடுகளையும் நமக்கு தந்திருக்கின்றான். மனிதன் தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்வதற்காக, அல்லாஹ்விடத்திலே நெருக்கம் பெறுவதற்காக. படைத்த ரப்பு இந்த மண்ணுக்கு மேலே வாழக்கூடிய மனிதன் சந்தோஷமாக வாழுவதற்குத்தான் தீனை தந்திருக்கின்றான். இன்ன தீன இன்தல்லாஹில் இஸ்லாம், அல்லாஹ்விடத்தில மார்க்கம் இஸ்லாம் தான், வேற வழிகள் கிடையாது. இஸ்லாம் அல்லாத பாதை ஊடாக போய் அல்லாஹ்வுடைய அன்பை பெற முடியாது, அல்லாஹ்வை அடைந்து கொள்ளவும் முடியாது. அல்லாஹ்வுடைய ரிலா பொருத்தம் மனிதனுக்கு கிடைக்காது. ஆகவேதான் பொதுவாக மனிதனுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் அல்லாஹு தஆலா வேதங்கள் மூலமாக, ஆரம்பத்தில் வேத கட்டளைகள், அதற்கு பின்னால வேதங்கள், குர்ஆன் இறுதி வேதம், அதன் மூலமாக அல்லாஹ் கற்றுத் தந்திருக்கின்றான். அது வெறுமனே வார்த்தைகளாக இல்லாமல் நபிமார்கள் மூலமாக, வாழ்க்கை மூலமாக அல்லாஹ் காட்டி தந்தான். இறுதியாக வந்த ரசூலே அக்ரம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவான அழகான வாழ்க்கையை உலகத்திலே முன்வைத்தார்கள். மனிதனுடைய இஸ்லாமிய அடிப்படையான கடமைகள் கலிமா, தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ் வணக்கம், இது ஒரு கட்டிடத்தினுடைய தூணை போல 5 தூண்கள். அந்த தூண்கள் மட்டும் வீடாகி விடாது, அதோடு சேர்ந்த எல்லா உதிரி அமைப்புகளும் சேர்ந்துதான் கட்டிடம். அப்ப தீனுடைய அடிப்படையான கடமைகள், அடிப்படை அசாஸ் அத்திவாரம் தான் கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ். ஒரு மனிதன் இந்த கலிமாவை மொழியவில்லை என்றால், ஈமானுடைய அம்சம் அவனுடைய உள்ளத்திலே இல்லை என்றால், அவனுடைய இதர வணக்க வழிபாடுகள், அவனுடைய தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ், எந்த வணக்கத்திற்கும் அல்லாஹ் இடத்திலே பெருமதியே கிடையாது. சிலர் சொல்றது, ஈமான் கொள்ளாத எத்தனையோ மனிதன் நீக்கான், அந்நிய மக்கள் இருக்கிறார்கள், நன்மைகள் எத்தனையோ செய்கின்றார்கள், அதற்குரிய கூலியை உலகத்திலே அல்லாஹ் கொடுத்து விடுவான். மௌத்துக்கு பின்னால ஒரு மனிதன் அல்லாஹ் இடத்திலே நன்மையை பெற வேண்டுமானால் எல்லா விஷயங்களுக்கும் அடிப்படை ஈமான், அமலே சாலிஹாத். ஈமான் என்ற அடிப்படை, அல்லாஹ்வை நம்புவது, இறுதி நாளை நம்புவது, கியாம நாளை நம்புவது, சொர்க்க நரகத்தை நம்புவது, மலக்குகளை நம்புவது, வேதங்களை நம்புவது. இந்த நம்பிக்கை என்ற அத்திவாரம் இல்லை என்றால் அதற்கு மேலே கட்டப்படுகின்ற எந்த கட்டிடத்துக்கும் பெருமதியே கிடையாது. அதனாலேதான் எல்லா விஷயங்களுக்கும் அகீதா, ஈமான் அடிப்படை. அல்லாஹ்வை எப்படி நம்ப வேண்டுமோ அப்படி நம்பி ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி நபியாக ஏற்று அவனுடைய வணக்க வழிபாடுகளை மேற்கொள்ளுகின்ற போதுதான் கூலி வழங்கப்படும். இன்று நாம் பேசக்கூடிய விஷயம் இஸ்லாத்தினுடைய ஹஜ்ஜுடைய வணக்கம். இந்த ஹஜ் வணக்கம் என்று சொல்லுகின்ற போது இதோடு இணைந்ததாகத்தான் உம்ரா, ஹஜ். இப்ப எல்லாரும் அடிக்கடி உம்ராக்கு போற, ஹஜ்ஜுக்கு போற. ஆனால் நிறைய மக்கள் நம்முடைய பகுதியை பிரதேசம், இலங்கை, உலக நாடுகள்ல முன்பொரு காலத்துல உம்ராண்டா என்னன்னு தெரியா. இப்ப அல்ஹம்துலில்லாஹ் எல்லா மாதங்களும் எல்லா காலங்களும் மக்கள் நிறைய போகின்றார்கள், உம்ராவுக்கு போகின்றார்கள். ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய மக்களுடைய தொகை அதிகம். ஆனாலும் கூட மக்களுடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் ஏற்படுவது மிக மிக குறைவு.
அல்லாஹ் எதிர்பார்க்கின்ற மாற்றம் தொழுகை, நோன்பு, ஜக்காத், வணக்க வழிபாடுகள். காரணம் அதை பற்றிய தெளிவின்மை. ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய மனிதன் ஹஜ்ஜை பற்றி படிக்க வேண்டும். திருமணம் செய்கின்றான், திருமணத்தை பற்றி படிக்காத காரணத்தினால திருமணம் டிவோர்ஸ்ல போய் நிக்கி. ஏனென்றா திருமணம் என்றால் நாம நினைக்கும் தாலி வாங்குற, கூரை வாங்குற, ஊடு கட்டுற, மாலை வாங்குற, மாப்பிள்ளை சோடிக்கிற, பொண்ணை சோடிக்கிற, பேசியல் செய்யற, போட்டோ எடுக்கிற, ஒலிமா ஒரு 1000 பேருக்கு ஒலிமா கொடுத்தா கல்யாணம். அது கல்யாணமே இல்லை. அதுக்கும் கல்யாணத்துக்கும் ஒரு தொடர்பும் இல்லை. இப்ப கல்யாணம் என்றா என்ன? அதை பற்றி படிச்சாதான் மாப்பிள்ளைக்கு தெரியணும் திருமணம் என்றால் என்ன, பொண்ணுக்கு தெரியணும் திருமணம் என்றால் என்ன, குடும்ப வாழ்க்கையில் இடப்படக்கூடிய நெளிவு சுழிவுகள், அதனுடைய கணவனுக்குரிய கடமைகள் பொறுப்புகள், மனைவிக்குரிய கடமைகள் பொறுப்புகள். அப்பதான் வண்டியில் போகும். இல்லாடி 6 மாத்தி அலகோடை அடிக்குது. எல்லாம் நேரம் பார்த்து காலம் பார்த்து அழகான முறையில தான் கல்யாணம் நடக்குது. முகூர்த்த நேரம் எல்லாம் பார்த்து காலிகோடு எல்லாம் கணக்கே கேசி நீக்கி. என்னடா அதை பத்தி அறிவில்லை. இன்றைக்கு ஹஜ் உம்ராவும் அப்படிதான். காஜிரி கேட்டாக்கண்ணா காசை கட்டுற, பிஸ்மில்லா பிளைட் எப்ப கேட்கிற, அங்க போய் காபாவை சுத்தி போட்டு தவாபி செஞ்சு போட்டு அப்படியே தலைமுடி இறக்கிட்டு அப்படியே அத்தர் வாங்கி எடுத்துக்கிட்டு தஸ்பமணியும் வாங்கி வந்து சேர்ந்தா அது ஹஜ்ஜி உம்ரா விஷயங்களை. காபத்துல்லா என்றால் என்ன? நாங்க போற காபத்துல்லா நம்மளுக்கு செய்யக்கூடிய இந்த ஹஜ்ஜி, இந்த உம்ராவுடைய வணக்க வழிபாடுகளுக்கு அல்லாஹ் எவ்வளவு பெருமதி கொடுத்து இருக்கின்றான். அத கொஞ்சம் வாசிக்கணும் நிறைய. ஹஜ்ஜிக்கு போறீங்களா? ஹஜ்ஜி சீசன் வந்த உடனே ஹஜ்ஜிக்கு போறல. ஹஜ்ஜிக்கு இன்னும் நாள் இருக்கு. இன்றைக்கு கூட ஹஜ்ஜிக்குரிய புரோகிராம். ஹஜ் இருந்து வந்த உடனே அரசாங்கம் ஹஜ்ஜிக்கு போறதுக்குரிய ஏற்பாடுகள் செஞ்சு கொண்டிருக்காங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 63 வருடம் மண்ணுக்கு மேல வாழ்ந்தாங்க. நபியாக 23 வருஷம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை ஹஜ்ஜிக்கு கூட்டிக்கு போன கடைசி நேரம் ஒரே ஒரு ஹஜ் செஞ்சாங்க, 4 உம்ரா செஞ்சாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்ச ஹஜ் ஒரே ஒரு ஹஜ். அதனாலதான் குர்ஆன் சொல்லுது, வாத்திம்முல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ். ஹஜ்ஜை உம்ராவை அல்லாஹ்வுக்காக பூரணமாக செய்யுங்கள். பூரணமாக செய்யுங்கள்னா அதனுடைய பர்லுகள், ஷர்த்துகள், சுன்னத்துக்கள், ஹஜ் என்றால் என்ன என்ற விளக்கம், அதனுடைய பெருமதி விளங்கும் போதுதான் அதை சரியாக நிறைவேற்றுவார். காபத்துல்லா அல்லாஹ்வுடைய முதல் வீடு. மலக்களை கொண்டு அல்லாஹ் கட்டிய இடம் தான் பைத்துல் மாமூர். மேலுக்கு பூமியில மனிதர்களுக்கு ஒரு தவாப் செய்யக்கூடிய இடம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடக்கம் ஹஸரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை முழு நபிமார்களும் சுற்றிய பூமிதான் காபா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொண்டு அல்லாஹ் புனர் நிர்மாணம் செய்து இந்த உலக மக்களுக்கு அல்லாஹ் ஒரு பெருமதியான இடமாக கொடுத்த இடம் அல்லாஹ்வுடைய வீடு. அல்லாஹ் தன்னுடைய முதல் வீடு என்றால் அழைக்கின்றான். குர்ஆனுடைய வசனம், இன்ன அவ்வல பைத்தின் உதிய லின்னாஸ். மனிதர்களுக்காக அமைக்கப்பட்ட முதலாவது வீடு காபத்துல்லாஹ். இன்ன அவ்வல பைத்தின் உதிய லின்னாஸ் லல்லதி பிபக்கத முபாரக்கன். பரக்கத்து செய்யப்பட்ட இடம். வஹுதல் லில் ஆலமீன். மனிதனுக்கு ஹிதாயத்துடைய இடம். ஃபீ ஆயாத்தும் பையினாத். தெளிவான அத்தாட்சிகள் இருக்கின்றது. மகாம இப்ராஹிம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நின்று கட்டிய இடமும் அங்கு இருக்கின்றது. வமன் தகலஹு. யார் அதுக்குள்ளே நுழைந்து விடுகின்றானோ கான ஆமினா. அச்சமற்றவனாக ஆகி விடுகின்றான். காபத்துல்லாஹ்குள்ள நுழைஞ்சா எப்படியான குற்றவாளியையும் பிடிச்சி தண்டிக்கிறல்ல, பாதுகாப்பான இடம். வலில்லாஹி அலன்னாஸ் ஹஜ்ஜுல் பைத் மன் இஸ்ததஅ இலைஹி சபீலா. யாருக்கு பாதையால போய் வரக்கூடிய சக்தி இருக்கின்றது, உடல் ஆரோக்கியம், போய் வரக்கூடிய பொருள் வசதி, அவர் ஹஜ்ஜிக்கு போகட்டும். அல்லாஹ் தஆலா இந்த இடத்திற்கு எவ்வளவு பெருமதி. யார் அல்லாஹ்வுக்காக ஹஜ் செய்கின்றானோ, மன் ஹஜ்ஜ வலம் யர்ஃபுத் வலம் யஃப்சுக்.
தவறுகள் பிழைகள் நடக்காமல் ஹஜ்ஜை நிறைவேற்றினால் ரஜஅ கயௌமி வலதத்துஹு உம்முஹு, அன்று பிறந்த பாலகனை போல அவன் திரும்பி வருகின்றான். ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், பேணுதலாக ஒரு மனிதன் ஹஜ்ஜை நிறைவேற்றி விட்டால் அவன் திரும்பி வருகின்றான் அன்று பிறந்த பாலகனை போல. அது மட்டுமல்ல, ஹதீஸிலே இங்கு தாபிஉ பைனல் ஹஜ் வல் உம்ரா, ஹஜ்ஜுக்காக செல்லக்கூடிய நீங்கள் ஹஜ் உம்ராவை தொடர்ந்து செய்யுங்கள். ஃபஇன்னஹுமா யன்ஃபியானில் ஃபக்ர வதுனூப், ஹஜ் உம்ரா செஞ்சா உங்களுடைய பாவங்கள் அப்படியே மன்னிக்கப்படுகின்றது. ஏழ்மையிலிருந்து அல்லாஹ் உங்களை விடுவிக்கின்றான். ஏழ்மையும் வராது, பாவத்திலிருந்து தூய்மைப்படுத்தப்படுகின்றீர்கள். செண்டையும் இல்லாமல் ஆக்கிவிடும். எப்படி உலையில் வைக்கப்பட்ட இந்த கொல்லண்ட துருத்தி, அதில் வைக்கப்பட்ட இரும்பிலிருந்து கரல்கள் கரைகள் போய்விடுகின்றதோ, அதை போல ஹஜ்ஜி உம்ரா செல்லக்கூடிய மனிதன் தங்கம் வெள்ளியிலிருந்து அசிங்கம் நீக்கப்படுவது போல ஒரு மனிதன் ஹஜ் உம்ரா செய்கின்ற போது அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு ஏழ்மையிலிருந்து விடுதலை பெறுகின்றான். ஹஜ்ஜி ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுக்குரிய கூலி சுவர்க்கந்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலைஸலில் ஹஜ்ஜா அல் மபரூரா, மபரூரான ஹஜ்ஜுக்குரிய கூலி தவாபுன் இல்ல ஜன்னா, சொர்க்கந்தான். அப்ப ஒருவன் பேணுதலாக ஹஜ்ஜை செஞ்சிட்டான்டா அவனுக்கு சொர்க்கம் கிடைக்கும். அல் உம்ரத்து இலல் உம்ரா கஃபாரத்துல் லிமா பைனஹுமா, ஒரு உம்ரா செய்கின்றான், அடுத்த உம்ராவுக்கிடையே நடைபெற்ற முழு பாவமும் மன்னிக்கப்படுறதுக்கு அது காரணமாக இருக்கிறது. அப்படி உம்ராவுடைய பெருமதியை பற்றி வந்திருக்கிறது. இந்த 2 அமல்களும் அல்லாஹ்வுடைய வீட்டுக்கு போய்தான் செய்யணும். இப்ப மற்ற அமல்கள் எல்லாம் ஒரு மனிதன் தொழுற நம்முடைய பள்ளியில தொழலாம், நோன்பு ஊட்ட முடியலாம், சதக்கா ஜக்காத்தை இது வழியா பகிரலாம். ஆனால் ஹஜ் வணக்கம் ஊட்ட செய்யலாம், ஊருக்கு செய்யலாம், நம்முடைய நாட்டில செய்யலாம். அல்லாஹ்வுடைய வீட்டுக்கு போய்தான் செய்யணும். ஹஜ்ஜிக்கு இப்ப நோன்பு உடிக்கிற ரமலான் சுன்னத்தான நோம்பண்டா எல்லா காலமும், தொழுகை எல்லா காலமும், சதக்கா எல்லா அவனுடைய வருடம் முடிஞ்சு அந்த உரிய காலம் சதக்கா ஜக்காத். ஹஜ்ஜி உரிய காலத்துல மட்டும்தான். ஹஜ்ஜுடைய காலம் துல்ஹஜ் மாதம் உரிய அண்ட அரபாங்கிறது போற 9 அண்டைக்கு மட்டும்தான் ஒரு வருஷத்துல. ஹஜ்ஜி விரும்பின அண்டைக்கு எல்லாம் செய்யணும். உம்ரா அதுவும் அங்க போய்தான் செய்யணும், காபத்துல்லாவுக்கு. சில அமல்களுக்கு உடல் மட்டும், உடல் இப்ப தொழுக காசி வேணும் வண்டியில போற, பிஸ்மில்லா ஒது எடுக்கிற, தொழுது ஓட்டு வார, நோம்பு ஜக்காத் சதக்கா ஜக்காத் இருக்கிறதுல அல்லாஹ்க்கா கொடுக்கிறது. ஹஜ்ஜி வணக்கம் அதுக்கு ஒரு பெரிய உடல் ஆரோக்கியம் தேவை, பிரயாணம் செய்யக்கூடிய ஆரோக்கியம் தேவை, பண வசதி தேவை, தியாகம் தேவை. அதனாலதான் அதுக்கு ஜாத். குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா மனிஸ்ததா இலைஹி சபீலா, யாருக்கு பாதையால போய் வரக்கூடிய ஆரோக்கியம் இருக்கின்றதோ ஹஜ் வணக்கம். இப்போ ஒரு கடந்த காலங்கள்ல மக்கள் மத்தியில ஒரு பதிவு என்ன, ஹஜ் வணக்கம்டா எல்லாத்தையும் முடிச்சு போட்டு இருக்கிற குமர் எல்லாம் கரையேத்தி அது இதுகள் எல்லாம் முடிச்சு எல்லாம் முடிஞ்சு ஒன்றுக்கு மேலா இப்ப பொல்லில திரிய கூட கடைசி காட்டத்துல அங்க போய் எங்க ஹஜ் செய்யுறேன். ஹஜ் வணக்கம்ங்கிற கடைசியில ஒன்றுக்கு மேலாத டைமில போறல, நான் போறேன்னு சொல்லி போடும், சுலாமலையும் பாறேன்னு சொல்லப்படா அப்படி என்று. ஹஜ் வணக்கம் எப்ப அவனுக்கு பொருள் வசதியும் உடல் ஆரோக்கியமும் இருக்கோ உடனே போக வேண்டியதா, பிந்தி செய்யற வணக்கம் அல்ல. ஹஜ்ஜிக்கு போய் அவன் அங்க படிப்பினைகளை பெற்று வந்து தீனுடைய சூழல்ல தானும் வாழ்ந்து மற்ற மக்களையும் தீனின் பக்கம் வழிகாட்ட வேண்டிய பொறுப்புள்ளவர். அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய இறுதி ஹஜ்ஜில சஹாபாக்களை எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 1,24,000 கடைசி ஹஜ், நபி அவர்கள் மரணிப்பதற்கு முன்பு எல்லாரையும் சேர்த்து சொன்னார்கள், பல்லிகு அன்னி வலவ் ஆயா, என்ன பத்தி ஒரு வார்த்தை தெரியுமா, மத்த மக்களுக்கு எத்தி வையுங்கள். பல்லிபல்லிகு ஷாஹிதுல் காயிப, வந்தவர்கள் வராதவர்களுக்கு இந்த தீனை எத்தி வையுங்கள், பொறுப்பை கொடுத்தாங்க. ஹஜ் வணக்கம்ங்கிறது பொதுவாக நாங்கள் பார்க்கின்ற போது செயல்கள்,
அப்ப இதற்குரிய அடிப்படையை பார்த்தா பொருள் சுத்தமா இருக்குது, உடல் ஆரோக்கியம், ஹஜ்ஜிக்கு போற பணம் இருக்கு, சுத்தமான பொருள் எடுத்துக்கு போனா தான் அல்லாஹ் கிட்ட கபூல் ஆகும். ஜகாத்து கொடுக்கிறது தான், பள்ளி கட்ட கொடுக்கிறது தான், அல்லாஹ்வுக்காக எதையெல்லாம் கொடுக்கின்றோமோ சுத்தமான பொருளை கொண்டுதான் ஹஜ் வணக்கம் நிறைவேற்றப்பட வேண்டும். அடிப்படை. இப்ப ஜகாத்து கொடுக்க வேண்டிய ஒருவன் ஜகாத்து கொடுக்காம அதனுடைய கடமைகளை நிறைவேற்றாம ஹஜ்ஜிக்கு போறான்டா அவன் ஹஜ்ஜி கேள்விக்குரியது. பிழையான வழிகள்ல சொத்துக்களை தேடி ஹஜ்ஜிக்கு போறாருண்டா அந்த ஹஜ்ஜி ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். ஹஜ்ஜுடைய வணக்கத்துக்கு அல்லாஹு தாலா போட்டிருக்கிற கண்டிஷன் என்ன? இருக்கிற உடுப்பை எல்லாம் கலட்டி 2 துண்டை மட்டும் உடுக்க செல்றான். கபனுட மாதிரி ஒரு உடுப்பு, அவனுடைய எல்லா விடயங்களையும் ஒழுங்குபடுத்துறது, சொந்த பந்தங்களுடைய உறவுகளை சீராக்கி கொள்றது, அவன் மீது ஈமானுடைய நம்பிக்கை, அவன் ஜகாத்து கொடுக்கணுமா கொடுத்து அவனுடைய பிரச்சனைகளை எல்லாம் முடிக்கிற, கொடுக்கல் வாங்கல், ஆக்களுக்கு கொடுக்க வேண்டிய கடன்கள், பிரச்சனைகள், சிக்கல்கள் எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்துறது. சும்மா நின்ற மாதிரி வாரம் சூடு ஓடுறது கண்டு போய் வாரல்ல, வெள்ளாம் வெட்டுறதுக்கு இன்ஷா அல்லாஹ் வாரன் இருக்கிறதுகளை அட்ஜஸ்ட் பண்ணுவோம், கடன் அது இது. இப்ப ஹஜ் வணக்கம் என்பது அவனுடைய ரப்போட தொடர்பட்ட ஒரு விசேஷமான வணக்கம். அவனுடைய ஈமான், அல்லாஹ்வுக்காக நான் ஒரு பெரிய தொகை பணம், முன்னொரு காலம் ஹஜ்ஜிக்கு போகலி சின்ன தொகை, இப்ப போகலி பெரிய தொகை தேவை. கிட்டத்தட்ட சென்ற வருடம் 23 லட்சம், இப்போ 25 லட்சம் காசு ஒரு ஆளுக்கு தேவை. ஒரு ஜோடி போகலி 50 லட்சம் ரூபாய் காசு வேணும். எல்லா நாடுகள்லையும் அமௌண்ட் தொகை கூடிச்சு. இப்ப அடுத்த வருஷம் இருந்தாக்களுக்கு எல்லாம் பெரிய யோசனை, அந்நேரம் என்ன மடத்தானடாப்பா, அந்நேரம் 3 லட்சத்துக்கு போக வேண்டியது நாம சும்மா அங்கால இஞ்சாலண்டுக்கு திரிஞ்சு இப்ப 13 லட்சம் வந்து இப்ப 23 லட்சத்தால கடந்துக்கு போகுது. யோசி, அவன் இப்ப ஹஜ் செய்ய வேண்டிய ஒருவன் ஹஜ் செய்யாம மௌத்தானால் குற்றவாளி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிச்சாங்க, யஹூதியாக அல்லது நசரானியாக மரணிக்கட்டும் எச்சரிக்கை செய்ய. அப்போ ஹஜ்ஜி எப்ப கடமையாகுதோ அவன் பிந்தாம் என்ன செய்யணும்? கடமையை நிறைவேற்ற வேண்டும். ஜகாத் ஒருவனுக்கு கடமையான அவன் நிறைவேற்றுறது. தொழுக, இப்ப தொழுக உரிய நேரத்தில் தொழுகையை நிறைவேற்றுறது. அதனாலதான் இஸ்லாம் சொல்லுது, தொழுக அவன் நின்று தொழையில இருந்து தொழு, இருந்து தொழையில படுத்து கொண்டு தொழு, ஒதுவெடுக்க தண்ணி இல்லையா மண்ணால தயமம் செஞ்சு தொழு, தயமம் செய்ய மண் இல்லையா நீ சும்மாவாவது தொழுதுதான் ஆகணும். மண் இல்லாம எங்கேயும் போறல்ல, பிரயாணம் பிளைட்ல போறாய், உரிய டைமுக்கு தொழுகிற முறை இருக்கு. பிளைட்ல தொழுற, ட்ரெயின்ல தொழுகிற. முஸ்லிம்களுக்கு பூமி முழுவதையும் அல்லாஹ் சுத்தமாக்கி வச்சிருக்கான். பள்ளியெல்லாம் தொழணும் இல்ல, வயலுக்கு போறான், சேத்து விதப்பூ, பிஸ்மில்லா டைம் ஆனா ஒது எடுக்கிற கலக்கு தண்ணியா பிரச்சனை இல்ல, பரம்புல நிக்கிற கிபிலாவை முன்னோக்கி அவடத்த தொழுகையை நிறைவேற்ற. சிறுவால் போட்டு இருந்தா சரி, தொப்புல இருந்து முழங்கால் வேற மறைச்சிட்டாரா அவடத்தே தொழ வேண்டியா. தலப்பா கட்டணும், சேட்டு போடணும், கோட்டு போடணும், கடமை உரிய நேரத்துல. அப்ப ஹஜ் வணக்கத்துக்கு போறாள் மாடா இருக்கணும், கோழியா இருக்கணும், ஆக்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும், கந்திரி கொடுக்கணும், ஒன்றும் இல்லை. அவருடைய அடிப்படையான கடமை, கடன் இருந்தா நிறைவேற்ற, கொடுக்கல் வாங்கல் சீராக்குற, உறவுகளை சீராக்கி கொள்ற. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய வீட்டை நோக்கிய பயணம். உம்ரா, ஹஜ்ஜுக்கும் உம்ராவுக்கு வித்தியாசம் என்ன? உம்ராங்கிறது எல்லா காலத்திலையும் செய்யலாம், ஹஜ்ஜி உரிய காலத்துல மட்டும். உம்ராவும் முதலாவது வசதி உள்ளவனுக்கு வாஜிப். உம்ராவுக்கு வசதி கிடைச்சால் உம்ராவுக்கு போயிட்டு வரும். அல்ஹம்துலில்லாஹ். உம்ராவுடைய வணக்கம் சும்மா ஒரு 2 மணி தியாலம் காணும். காபத்துல்லாவுக்கு போயிட்டா, பிளைட்ல போய் இறங்கினா ஏராத்த கட்டிக்கு போவார், என்ற இடத்துல நியத்து வைப்பார், அல்லாவுக்காக உம்ரா செய்கின்றேன், லப்பைக உம்ரா, இறங்குவார். காபத்துல்லாவுக்கு போய் ஒதுவோட 7 தரம் தவாபு செய்வார், சுத்துவார், 2 ரக்காத் சுன்னத் தொழுவார், சவா மர்வா தொங்கோட்டம் ஓடுவார், தலைமுடிய இறக்கிட்டார், உம்ரா முடிஞ்சு.
ஹஜ்ஜு வணக்கம் அப்படி அல்ல. ஹஜ்ஜு வணக்கத்துக்கு ஒரு கிழமை வேணும். உம்ரா குறிப்பிட்ட நேரம், கொஞ்சம் குறிப்பிட்ட அமைப்பு. அது ஏறாங்கட்டி நியத்து வைத்தல், காபாவை 7 முறை வலம் பெறுதல், சபா மர்வா தொங்கோட்டம், தலைமுடி இறக்குற, ஒழுங்குமுறையா செய்யற 5 பர்ல். ஹஜ்ஜு வணக்கத்துக்கு பர்லான வாஜிபான பர்லுகள் இருக்கு, அதோட வாஜிபுகளும் இருக்கு. 6 பர்ல் இருக்கு. இந்த உம்ராவுக்குரிய பர்லுகளோட அரபாவுல தெரிவர்ற. அரபா எப்ப போற? 9வது அன்றைக்கு. அப்ப சூரியன் உச்சியிலிருந்து சாய்ந்ததிலிருந்து மரிபு கடையில கொஞ்ச நேரமாவது அரபாவில் ஒருவன் தங்கவில்லை என்றால் ஹஜ்ஜி செல்வடியாகாது. அடுத்த வருஷம் ஹஜ்ஜி போடும். தற்செயலாக அரபாவுடைய தினத்திலே அவன் அரபா மைதானத்துக்கு போக கிடைக்கலையேண்டா அடுத்த வருஷம் ஹஜ்ஜி போடும். ஹஜ்ஜுடைய வணக்கம் அல்லாஹு தஆலா உளரீதியான உடல் ரீதியான ஒரு இபாதத். இந்த பூமி காபத்துல்லாவுடைய பூமி இருக்கே, நபிமார்கள் சுற்றிய பூமி, ஒலிமார்கள், நல்லடியார்கள், சாலியன்கள், உலகத்துக்கு வந்த முழு சஹாபாக்களும் அந்த பூமியில கால் பாதங்கள் பட்ட இடம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பாதம் பட்ட இடம். அங்கதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கட்டின இடம் இருக்கு, மகாம் இப்ராஹிம், கால் பதிந்த இடம். அதுலதான் ஹஜர் அஸ்வத் கல் இருக்கு, சொர்க்கத்திலிருந்து வந்த கல். அதுக்கு புன்ன பேர் என்ன? ஹஜருல் அபியம், வெள்ளைக்கல். அதனுடைய வெளிச்சம் எங்கெல்லாம் பட்டிச்சோ அந்த பகுதி முழுவதையும் ஹரம் என்று சொல்றோம். அந்த எல்லைக்கு வெளியே போய்த்தான் இஹ்ராம் கட்டுவோம். அந்த பகுதி முழுவதும் புனிதமான பூமி, ஹரமுடைய எல்லை. அதுதான் அந்த காபத்துல்லாவில் ஒரு மூலையில பதிக்கப்பட்டிருக்கு. அதற்கு முன்னுக்கு உதாரணமா இது காபத்துல்லாவுடைய பெட்டி என்று வைத்துக் கொண்டால், இதுல ருக்குனுல் யமானி, இங்கால பக்கம் ஹஜர் அஸ்வத், இதுலதான் தங்க கதவு இருக்கு. இதை கிட்ட ஹஜர் அஸ்வத்துக்கு பக்கத்துல, இதுக்கு நேரதான் மகாம் இப்ராஹிம், அதுக்கு பக்கத்துல தான் ஜம்சம் கிணறு, அண்டர் கிரவுண்ட். இப்ப வெளியில யாருக்கும் பார்க்க இல்லாது மறைக்கப்பட்டிருக்கு நிலத்துக்கு கீழே. இதனுடைய இந்த பகுதிதான் ஹிஜ்ர் இஸ்மாயில், அரைவட்ட சுவர். இதுலதான் தங்க பீலி இருக்கு. காபா ஒரு பொட்டி, கருத்த பொட்டி, கிட்டத்தட்ட 23 முழம் உயரம். அதனுடைய விசால அமைப்பை பார்த்தா கிட்டத்தட்ட 23 37 40 கிட்ட வரும் அடி. பாக்குறது சின்ன பொட்டி, இது பிரியமாண்டமான ஒரு அமைப்பு. காபத்துல்லாவுடைய முழு பகுதியும் துவா கபூல் ஆகின்ற இடம். அல்லாஹு தஆலா அதை புனிதமான இடமாக ஆக்கி வைத்திருக்கின்றார். பரக்கத்துக்குரிய இடம், ஹிதாயத்துக்குரிய இடம். ஆறதுக்குள்ள நுழைகின்றானோ அச்சமற்றவனாக ஆகிவிடுகின்றான். காபாவை பார்க்கிறதுக்கு நன்மை, பார்க்கும்போது கேட்கிற துவா முழுவதையும் அல்லாஹ் கபூல் செய்கின்றான். 3 விஷயத்துக்கு பார்ப்பதற்கு அல்லாஹ் நன்மை. 1 குர்ஆனை பார்ப்பதற்கு, 2வது பெற்றாருடைய முகத்தை பார்ப்பதற்கு, 3வது காபா. சும்மா ஒருவன் பார்த்துக்கிறியான், நன்மை பதிகப்பட்டுக் கொண்டே இருக்கு. காபத்துல்லாவுல ஆகப்பெரிய இபாதத் ஒரு மனிதன் காபாவை தவாபு செய்வது. காபாவை தவாபு செய்வது. எந்நேரம் காபத்துல்லாக்குள்ள உழுவாட்டாலும் ஒதுவோட தான் தவாபு செய்யலாம். தொழுகைக்கு எப்படி ஒது அவசியமோ காபாவை தவாபு செய்வதற்கும் ஒது அவசியம். பள்ளிக்குள்ள குளிப்பு கடமையானவர்கள் நுழைய இயலாது, தடை செய்யப்பட்டிருக்கு. சுத்தமானவர்கள் தான் பெறணும். காபாவுக்கும் சுத்தமானவர்கள். தொழுகைக்கு எப்படி ஒது அவசியமோ காபாவை தவாபு செய்வதற்கும் ஒது அவசியம். உம்ராவுக்கு ஹஜ்ஜிக்கு போகக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் விசேடமாக கட்டளையிடுறான். யார் ஹஜ்ஜிக்காக நியத்து வைக்கின்றானோ ஃபமன் ஃபர்ல ஃபீஹின்னல் ஹஜ்ஜ வலா ரஃபத வலா ஃபுசூக வலா ஜிதால ஃபில் ஹஜ். ஹஜ்ஜிக்கு போனா தூஷண வார்த்தை பேசுறது, இச்சையான வார்த்தை பேசுறது, சண்டை உடிக்கிற, தர்க்கம் செய்யற ஹராம். ஆனால் அதிகமான மக்கள் பக்குவம் இல்லாம போற காரணத்தினால அங்கேயும் போய் சண்டை உடிக்கிற சூழலை பார்க்க கவலையான விஷயம்.
அல்லாஹு தாலா எதை செய்ய வேண்டாம் என்று சொல்லுகின்றானோ, ஏன் அல்லாஹ் சொல்றான்? ஹஜ்ஜிக்கு போனா சன வெள்ளம், உலகத்தில் உள்ள முழு மக்களும் பெறுவார்கள். கருப்பு வெள்ள, படிச்ச மக்கள், பாமர மக்கள், அரபிகள், அஜமிகள், வெள்ளக்காரன், எல்லா மட்டமும், ஆண்கள் பெண்கள், உலகத்தில் உள்ள 200 நாட்டிலிருந்து மக்கள் வருவார்கள். 200 கோணத்தோட வருவாங்க. அதனாலதான் நெரிசலாகத்தான் தவாபு செய்யறது. அங்க உள்ள அமல்கள், அரபாக்கு போற, மினாவுக்கு போற, ஷைத்தானு கல்லடிக்கிற, தொங்கோட்டம் ஓடுற எல்லா அமல்களும் சன வெள்ளம். நம்மட நாட்டில காணோம்னா சனத்தை, இப்ப நம்மட தொழுகை ஜாமான் எல்லாம் 1000, 2000, 5000, 10,000 கலாஸ். அது லட்சோப லட்ச மக்கள். அதனாலதான் ஹஜ்ஜிக்காக வரக்கூடிய மக்களுக்கு பொறுமை, சகிப்புத்தன்மை, விட்டு கொடுக்குற, அன்பு காட்டுற, சகோதரனா நினைக்கிற இந்த தன்மைகள் இருந்தாதான் ஹஜ்ஜாக செஞ்சு கொண்டு வருவார். இல்லாட்டி ஹஜ்ஜி வரும் புச்சா பைத்திரு. அதிகமா நாட்கள் போனோன்னு இங்கே வச்சு செல்லுவாங்க. பாப்பா பேக்கு வைக்கிறதுக்கு ஒரு இடம் தந்தா காணும், சாப்பாடு சாமான் பாப்பா நாம சாப்பிடையா போறோம். அங்க போய் இறங்கினோன்னையே பகச்சோறு முடிஞ்சோடனே ராவைக்கு புட்டா இடியாப்பமா, ராவைக்கு என்ன, ஏன் மனுஷ இயல்பு. நான் மனிதனுடைய நப்ஸ் கட்டுப்படுத்தப்பட வேண்டிய இடம். சண்டை, சின்ன விஷயத்திலே சண்டை வரும். பஸ்ல ஏறுறதுல சண்டை, இறங்குறதுல சண்டை, போறதுல சண்டை, முந்தி ஏறுற ரூம், எல்லா இடங்கள்லையும் நெரிசலான சூழல். காபத்துல்லாவுக்குள்ளேயே தவாபு செய்யும் போது ஆளால் குதிகால் மிரிபடும், காலை மிரிச்சிருவான். சபுர் செய்யணும். ஹஜல் அஸ்வத் எல்லாம் நெரிசலான சூழல். ஹஜ்ஜிக்கு போற மனுஷனுக்கு பொறுமை, சகிப்புத்தன்மை, வார்த்தையை கட்டுப்படுத்துற மிக முக்கியம். அழகான பெண்கள் வருவாங்க, பார்வையை தாழ்த்தி கொள்ற. அதனாலதான் அல்லாஹ் சொல்லிட்டான், வலா ரஃபத வலா ஃபுசூக வலா ஜிதால ஃபில் ஹஜ். ஹஜ்ஜில தூஷண வார்த்தைகள், திருமண வார்த்தைகள், கல்யாணம், அங்க ஹஜ்ஜிக்கு போய் ஏறான் கட்டிக்கிட்டு கல்யாணம் புள்ளட மாப்பிள்ளைய பேசிக்கு போகும். வெளிநாட்டுக்கு வந்த நாம உரிமைக்க மாப்பிள்ளை இஞ்சான நிக்காரு, ஏறான் கட்டின இருக்கு, எல்லாம் ஆயுதா ஹஜ்ஜி பொழைச்சு வைத்திரும். அதான் அல்லாஹ் கண்டிஷன் போட்டுட்டான். பொண்டாட்டி புருஷன் போனாலும் அங்க போனா எஹ்ரான் கட்டினோன்னு உள்ளாடைகள் அணிய மாட்டான். அண்டவையார், பெனியன், அது இது ஒன்றும் இல்லை, தைக்கப்படாத ஆடை 2 துண்டு. உண்ட இடுப்புல கட்டி கொள்வார், உண்ட தோல்ல ஓடுவார். என்னுடைய உலகத்தை எல்லா விஷயங்களையும் கிளஞ்சி நான் கபனுடையோடு அல்லாஹ்வுடைய அன்பை பெறுவதற்காக செல்லுகின்றேன். என்னுடைய வீடு, என்னுடைய நாடு, என்னுடைய குடும்பம், என்னுடைய தொழில்துறவு எல்லாவற்றையும் பிரிஞ்சுதான் ஹஜ்ஜிக்கு போறோம். எல்லாத்தையும் பிரிஞ்சு போறோம். ஹஜ்ஜிக்காக செல்லக்கூடிய நாங்க நம்முடைய பயணம் எப்படி இருக்கும்? எல்லாத்தையும் விட்டு போட்டு பலியாகிறோம். ஹஜ்ஜிக்காக செல்லக்கூடிய மனிதனிடத்திலே ஒரு பேணுதலான பக்குவமான சூழல். ஹஜ்ஜுடைய வணக்கம் எல்லாத்தையும் கிளஞ்சி ஏஹராத்தை கட்டுறார். ஏஹரான் கட்டிய ஒருவர் மனம் பூசுறது, தலைமுடி வெட்டுறது, தாடி இதுகளை கடிக்கிற, நகத்தை வெட்டுற, இல்லாடி நகத்தை முறிக்கிற, பச்சை மரங்களை உடைக்கிற, வேட்டையாடுற, எல்லா விஷயங்களையும் அல்லாஹ் தடை செய்யறான். மனைவியோட போகும்போது கூட இச்சை வார்த்தைகள் பேசுறது ஹஜ்ஜ பழுதாக்கிரும், உம்ராவை பழுதாக்கிரும். அப்ப ஹஜ்ஜி வேறொரு வணக்கத்திலேயும் இல்லை. ஹஜ்ஜிக்காக இஹ்ராம் கட்டி கொண்டால் உடுப்ப மாத்தி நியத்து வச்சுட்டான். நியத்து வச்சதுக்கு பின்னால மனம் பூச மாட்டார், அத்தர் பூசூர்ல மனமான எதுவும் பாவிக்க மாட்டார், மன சோப் பாவிக்க மாட்டார், மன எண்ணெய்கள் பாவிக்க மாட்டார். ஆண்கள் தைக்கப்பட்ட ஆடைகள் போடக்கூடாது, தலையை மூடக்கூடாது, பெண்கள் முகத்தை மறைக்க கூடாது, கையை மறைக்க கூடாது. எல்லாருக்கும் கண்டிஷன் வித்தியாசம். ஹஜ்ஜிக்காக போய் தவாப் செய்கிறார். சனவெள்ளத்துக்குள்ள ஆண்கள் பெண்கள் நெருக்கமான சூழல், பேணுதலான அமைப்பு அல்லாஹ் கண்டிஷன் போட்டுட்டான். ஹஜ்ஜிக்காக செல்லக்கூடியவர்கிட்ட பேணுதல் ஆக முக்கியம். அங்க காபத்துல்லாவுக்கு போய் தொழுறதுக்கு ஒளிப்புற சூழல் சரி வராது. போய் சுபவு கொழிப்புற, தாஜத்து கொழிப்புற, 3 மணிக்கு ஒளிமினா தான் பள்ளிக்குள்ள போகுதா. ஹோட்டல்ல போய் 5 பேர் 6 பேர் 7 பேர் ரூம்ல நின்றா, ஒரு ஆள் ஒளிம்பி போய் 3 15 நிமிஷம் 20 நிமிஷம் பாத்து ரூமுக்குள்ள நின்றாருண்டா, சுபவு தொழுது முடிஞ்சதுக்கு போறதான் 2வது ஆள் போவாங்க. கூட்டு வணக்கம்,
ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அன்பு காட்டி ஒருவருக்கு ஒரு அரவணைச்சி டீம் குழுவாக இயங்கக்கூடிய ஒரு அமல். தனியா போய் ஹஜ்ஜி செய்யறல்ல, ஹஜ்ஜி உம்ரா எல்லாம். அடுத்தது மற்றவர்கள குறைகளை பார்க்கறல்ல, ஹஜ்ஜில ஆக்கள்ல குறை பார்க்கிறது, மற்றவர்கள நாம நம்மளை பரிசுத்தப்படுத்தி கொண்டு வாரத்துக்காக போறோம். அப்ப போய் அந்த அமலை செய்யும் போதுதான் அல்லாஹு தாலா அதுக்கு அடிப்படையான கண்டிஷனாகத்தான். தர்க்கம் கூட புரியக்கூடாது. நீங்க விவாதிக்கிறது மார்க்க நமக்கே தெரியாது, நாம என்னத்தை தர்க்கிக்கிற அங்க போய் அஜி முன்ன கல்லறா இல்ல கல்லறிஞ்சோட்டு குருபான் கொடுக்குறா, குருபான் கொடுத்து போட்டு கல்லறா, இல்ல அங்க போய் தலையை இறக்குறா, இல்ல வலிக்கிறா. கூட்டிக்கு போறவர் என்ன வகையில வழி நடத்துறாரோ அந்த அமைப்புல நாங்க செயல்படுறோம். ஹஜ்ஜி புத்தகத்துல படிக்கிற ஹஜ் அங்க செய்யணும்னா புத்தக ஹஜ்ஜி செய்ய இயலாது. வழிகாட்டி நம்பிக்கையான அமைப்புல வழிபடுத்தக்கூடிய சூழல் போறவருக்கு மார்க்கத்தினுடைய அடிப்படை கொஞ்சமாவது பாடமாய்க்கும். பள்ளிக்குள்ள நுழையிற துவா, வலது கால உள்ள வைக்கிறது, காபத்துல்லா பாக்கம். எத்தனையோ உம்ராக்கு போய் வாரோம், சரி காபத்துல்லாவுக்குள்ள போனா ஹஜர் அஸ்வத முத்தமிட்டு தவாவ ஆரம்பிக்கணும். ஒதுவோட போய் ஹஜர் அஸ்வத முத்தமிடும் போது இல்லாட்டி கையை காட்டும் போது என்ன ஓதுவோம்? அல்லாஹும்ம ஈமானம் பிக் வ தஸ்தீகம் பி கிதாபிக் வ வஃபாஅன் பி அஹ்திக் வ இத்திபாஅன் லி சுன்னத்தி நபியிக முஹம்மது ஸல்லல்லாஹு. இது சுன்னா. கபா கண்டாலே அல்லாஹும் அல்லாஹ்ட வீட்டை கண்டோட தல்பியா, இஹ்ராம் கட்டினோனையே தல்பியா வருது. தல்பியாவுடைய சிறப்பு என்ன சொல்லுவோம்? இஹ்ராம் கட்டினோன லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்கு லா ஷரீக லக். அல்லாஹ் கிட்ட முழுமையாக நம்மளை ஒப்படைக்கிற. யா அல்லாஹ், நீ கூப்பிட்டாய், இதோ நான் வந்து விட்டேன். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லா ஷரீக லக லப்பைக். யா அல்லாஹ், உனக்கு இணை இல்லை, உனக்கு துணை இல்லை, உனக்கு உம்மா வாப்பா மனைவி மக்கள் ஒன்றுமே கிடையாது, நீ தனித்தவன். இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க். யா அல்லாஹ், புகழ் அனைத்தையும் உனக்கே சொந்தம், இந்த உலகத்தில் உள்ள முழு அருட்கொடைகளும் உனக்கே சொந்தமானது. இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க். ஆட்சி அதிகாரம் உனக்கு சொந்தமானது. உன்னுடைய அடிமை இதோ வந்திருக்கிறேன், என்னைட்ட ஒன்றுமே கிடையாது, நீ அழைத்தாய், அடிமை இதோ வந்திருக்கின்றேன். அல்லாஹ் இடத்துல தன்னை முழுமையாக ஒப்படைக்கின்ற ஒரு இபாதத்து தான் ஹஜ் வணக்கம். அவனுடைய வார்த்தையே அது தன்னுடைய வாழ்க்கையில நிரூபித்து காட்டுகின்ற. மனைவி மக்கள் குடும்பம் சொத்து சுகம் எல்லாத்தையும் விட்டு போட்டு போய் அல்லாஹ்வுடைய வீட்டுக்கு அடிமையாக பரட்டை தலையோட, அத்தரும் இல்ல எண்ணெயும் இல்ல, புழுதி படிஞ்சி அப்படியே சுத்தி வருவார். காபத்துல்லாக்கு முன்னுக்கும் என்ன சொல்றார்? பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர். அஜலசத்துக்கு நேர கையை காட்டி தவாவ ஆரம்பிப்பார். சுப்ஹானல்லாஹ் கரிமா ஓதுவார். அப்படியே வளைச்சிக்கு வருவார். ருக்குல் யமானி கிட்ட வந்த உடனே என்ன சொல்வார்? ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆகிரத்தி ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார் வ அத்கில்னல் ஜன்னத யா ரப்பல் ஆலமீன். யா அல்லாஹ், துன்யா ஆகிராவுடைய எல்லா கைர்களையும் தந்திரியா அல்லாஹ், எனக்கு சொர்க்கத்தை தந்திரி, நரகத்தை விட்டு பாதுகாத்திரியா அல்லாஹ். ஒவ்வொரு தரவும் வருவார். பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று சொல்லுவார். அப்படியே வருவார் 7 தரம். இதுல வரக்குள்ள ருக்குல் யமானி வலது கையால தடவுற சுன்னத். அப்படியே வருவார். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா 7 தரம் சுத்தி முடிஞ்ச உடனே அப்படியே போய் மக்காம் இப்ராஹிம் பக்கம் 2 ரக்காத் தவாவுடைய சுன்னத். 2 ரக்காத் மௌலா ரக்காத்துல அல்ஹம்து குல் யா அய்யுஹல் காஃபிரூன், 2 ரக்காத்துல அல்ஹம்து குல் ஹுவல்லாஹ் எல்லாம் முடிச்சு போட்டு அல்ஹம்துலில்லாஹ் அப்படியே சவா மலைக்கு போவார். சம்சம் தண்ணி இருந்தா குடிச்சு கொள்ளுவார். சம்சம் தண்ணி குடிக்க கொள்ள துவா, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபியா வ ரிஸ்கன் தய்யிபா வ அமலன் முத்தகப்பலா வ ஷிஃபாஅன் மின் குல்லி தா. மெனக்கட்டு ஹஜ்ஜிக்கு போறோம், வருஷக்கணக்கில் காசு சேர்த்தோம். பொண்டாட்டிக்கு நமக்கு 50 லட்சம் காசு, மாடு அறுத்த, கோழி அறுத்த, வீட்டுக்கு பெயிண்ட் அடிச்ச, உடுப்பு வாங்கின, செருப்பு வாங்கின, எல்லாம் செஞ்ச. தல்பியா பாடம் இல்ல, ரப்பனா ஆத்தினாவும் பாடம் இல்ல, பள்ளிக்கு நுழையிற துவாவும் பாடம் இல்ல. அப்ப என்னடா செஞ்ச மன? ஹஜ்ஜிக்கு வருஷ கணக்கில் ஆயத்தப்படுத்தின. என்னத்தை ஆயத்தப்படுத்தின? உடுப்பும் செருப்பும் பிரஷும் தலைமுடி வெட்டுற கத்திரியும், அது காஜ கொடுத்தா அவடத்தை எல்லாத்தையும் தருவான் ஒரு பேக். இதில் ஆயத்தம். இந்த துவாக்களை பாடமாக்குற. அல்லாஹ்வுடைய வீட்டுக்கு போய் எதை கேட்டாலும் கபூல் செய்யறான்டா, நான் போய் என்னத்தை கேட்கிற? துவா கேட்டு பழையினா தான் நீ கேட்கிறா. ஹஜ்ஜிக்கு போறவர்கள் அந்த இடத்தினுடைய பெருமதி,
அங்க எவ்வளத்தை எதை கேட்டாலும் அல்லாஹ் கபூல் செய்யற இடம். குறைஞ்சது தல்பியா, சுப்ஹானல்லாஹ் கலிமா, 4 கலிமா, ஒவ்வொரு இடத்துல ஓதுற துவா பாடமாக்கணும், ஆசரிக்கணும், ஆர்வம் இருக்கணும். நாங்களும் பல வருஷமா போறோம், பல சூழல்களை பார்க்க, சிலரை பார்த்தா ரத்த கண்ணீர் வடிக்கணும் கவலை. ஹஜ்ஜி கும்ராக்கு வாராங்க சைவர், ஒன்றுமே தெரியும், அவுது எடுக்க தெரியாம ஹஜ்ஜிக்கு வாராங்க. ஆச்சரியமா இருக்கும் உங்களுக்கு சொன்னா. ஏன் அதை பத்திய ஆர்வம் இல்ல, ஆசை இல்ல, அறிவு இல்ல, கவலையான விஷயம். அந்த உணர்வும் இல்ல. அங்க போனாலும் சாமான் வாங்குற உணர்வு, உடுப்பு வாங்குற, செருப்பு வாங்குற, நகை வாங்குற, நகை மாத்துற, பிள்ளைகளுக்கு சாமான் கொண்டாரா அதை கொடுக்குற யோசனை. போய் இறங்கினோடனே கேட்பாங்க மகனை சந்திக்கணும், டெலிபோன் நம்பர். ஒரு அஜிக்கு வந்ததே ஐந்து பேய்த்திரும். அந்த சாமான் தொதல் பார்சல கொடுக்கணும், கொச்சிக்காத்தூள் கொண்டு அந்த கொடுக்கணும். அடே நீ மெனக்கட்டு 25 லட்சம் காசு செலவழிச்சுக்கு போற, நீ உண்ட சிந்தனையில இருக்கணும். காபத்துல்லா எப்ப பாக்குற, எவ்வளவு அமல் செய்யற, அல்லாட வீட்டுக்கு நான் வந்திரேன், அல்லாட சமுதாயத்துக்கு சன்னிதானத்துக்கு வந்திருக்கேன், நபிமார்கள் சுற்றி திரிந்த பூமி என்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புனித மதீனாவுக்கு நான் வந்திருக்கிறேன். நபியை சந்திக்கிற ஆசை, ஆர்வம், அதை பத்தி வாய்ச்சா தானே வெறும். ஹஜ்ஜிக்கு போறாக்கள் ஹஜ்ஜி சம்பந்தமான புத்தகத்தை வாசிக்கணும். ஹஜ்ஜின் சிறப்பு, நான் கண்ட மக்கா, ஹஜ்ஜிக்கான ஒரு 4 புத்தகத்தை வாசிக்கணும். பொண்டாட்டி வாசிக்கணும், புள்ள வாசிக்கணும், தெரியாட்டி புள்ளைய கொழுவிச்சு வாசிச்சு கேட்கணும். ஒரு 10-20 பயானுக்கு போகணும். அல்லாட காவல், பயானுக்கு வந்தாலும் போனாடாம் பெறுவார். முக்கியமான ஒரு கோல் வந்திருக்கு, அஸ்ஸலாமு அலைக்கும், நான் போறேன். உம்ராக்கு கூட்டிக்கு போறதுக்கு கூட தர்பியத் நிகழ்ச்சிகள். பெரியார்களே, சகோதரர்களே, பல்வேறு அமைப்பில் கேட்டுக்கிடிக்கக்கூடிய சகோதரர்களுக்கு நான் நினைவுபடுத்துகின்றேன். நீங்க ஹஜ்ஜோ உம்ராவோ போவதாக இருந்தால் அதற்காக உங்களை ஆயத்தம் செய்யுங்கள். அது சம்பந்தமாக நிறைய வாசியுங்கள். காபத்துல்லாவுடைய பெருமதி, அங்க உள்ள அமல்கள் ஒவ்வொன்றுக்கும் அல்லாஹ் எவ்வளவு பெரிய நன்மையை வைத்திருக்கிறான் என்ற உணர்வை உள்ளத்துக்குள்ளே உருவாக்குங்கள். அந்த உணர்வோட நீங்க போனா தான் அஞ்சு ஏதாவது செய்வீர்கள். இல்லாட்டி உங்களை தாஜத்துக்கு ஒளிப்பிடணும், சுபவுக்கு ஒழுப்போணும், ஒவ்வொரு வக்துக்கும் ஆக்களை ஒளிப்பிடணும், போடா தொழுகிறதுக்கு. ஹஜ்ஜி முடிச்சுக்கிட்டு பிளைட்ல வருவாங்க, தொழ மாட்டாங்க. சில தவாபு கூட செய்ய மாட்டா. எத்தனை தவாபுடா செஞ்சான்னு கேட்டா, எங்க மௌலி செட்டியான சனமும் இதுவுமா கிடக்கு, நான் அந்த தவாபு மட்டும் நான் கூட்டிக்கோணும். அந்த உம்ராக்கு செஞ்ச தவாபு தான். கூட வந்தவன் 20 தவாபு 30 தவாபு செஞ்சிருப்பா. ஒரு தவாபண்டா ஒதுவோட போய் அஜலஜத்துக்கு நேரம் நின்று பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர், அல்லாஹுக்காக தவாபு செய்கிறேன் என்று ஆரம்பிச்சு 7 முறை சுத்துற, சுத்தி போட்டு 2 காய் சுன்னத்து தொழுவுற. இது தவாஃப். இது கூட ஆச்சரிக்க மாட்டான். சிலர் போவாங்க ஒவ்வொரு வக்துக்கும் தவாபு செய்வாங்க. சிலருக்கு அல்லாஹ் அடகாவல் அவடத்த தொழுகை, அதுவும் படியாடி எவ்வளத்தையாவது தொழு ஹோட்டல்ல இருந்து வெட்டக்காரங்க அந்த கிரவுண்ட்ல தொழுது போட்டு காபத்துல்லாவுக்கு ஒரு தரம் போய் அவத்தை பார்த்து போட்டு வாரதுதான். ஆசை இல்லை. அப்படியான ஆக்கள் வந்த தஞ்சையும் அங்க போய் வந்த திருவிழா குத்தி மாதிரி உம்ராக்கு போறதுக்கு முன்ன எப்படி இருந்தாரு, வந்தும் தொழுகையும் இல்ல, ஒன்றும் இல்ல. நான் இப்ப 4-5 உம்ரா செஞ்சேன், அங்கப்பா செல்லி வேலை, நான் எம்படி தவாபு செஞ்சேன், அது செஞ்சேன், இது செஞ்சேன். இப்ப பள்ளிக்கு போறையா, இடைக்கிட போற, கொத்துவாக்கு போற, இதே அம்புட்டா தொழுதுக்குறான், அம்புட்டா தொழுதுக்குற இதே இடைக்கிட போறேன், நான் பள்ளிக்கு இடைக்கிட போறேன். ஏனென்றா உள்ளத்துல ஆசை இல்லை. ஆகவேதான் ஹஜ்ஜிக்கு போறதுக்கு முன்ன, இல்லாட்டி உம்ராக்கு போறதுக்கு முன்ன நிறைய அது சம்பந்தமாக வாசிச்சு அந்த ஆசையோட போகும்போது தவாபு செய்வோம், குர்ஆன் ஓதுவோம். சிலர் வருவாங்க, காபத்துல்லாவை விட்டு வெளியே வர மாட்டாங்க, சாப்பாட்டுக்கு வருவாங்க, உடனே வைத்திருவாங்க, நேரத்தை பூரணமா பயன்படுத்துவாங்க. அங்க போய் வந்ததுக்கு பின்னால இமாம் ஜமாத் தாஜத்து தொழுக. ஹஜ்ஜி மபுரூரா இல்லையா? நான் அங்க ஹஜ்ஜி சரியா செஞ்சப்பா, உம்ரா கணக்க செஞ்ச, எங்கட எல்லாம் பெர்ஃபெக்ட் தான். அவர் ஹஜ்ஜி மபுரூரா இல்லையாண்டு ஊருக்கு வந்ததுக்கு போறான் தெரியும். அவர் நடத்த ஹஜ்ஜிக்கு போய் வந்ததுக்கு பின்னால தாஜத் தொழுகிறார், லுஹா தொழுகிறார், சுன்னத்துகளை பேணுதலா தொழுறார், காலமால திக்ரு செய்கிறார், குடுக்கல் வாங்கல் நல்லம், பொண்டாட்டியோட நல்லம், பிள்ளைகளோட நல்லம், பக்கத்தூட்டோட நல்லம், அவருடைய நடவடிக்கைகள் எல்லாம் நல்லம். பக்கத்தூம்பிக்காரன் இப்ப சண்டை இல்ல, பரம்பச்சேரிக்கு அங்கால நின்று கட்டுற இல்ல,
வெஞ்சால செருக்குற, அங்கால அடிச்சு கட்டுற. அண்டொருவன் சொல்றான், நான் பூமிக்கு கொங்கிரீட் அடிக்க போறேன் வரம்புக்கு. அவ்வளவு அதாபு படுத்துறான் அந்த ஆள். ஏண்டா பூமியில வரம்பு நடந்துக்கே இருக்கி, ஒரு பாகம் மட்டுக்கு வந்துட்டு இஞ்சால. அப்ப இதுவரை ஹஜ்ஜிக்கு போய் என்ன பிரயோசனம்? இவர் ஹஜ்ஜி, இவர் உம்ரா சைவர். ஊராண்டு ஹக்கு நம்ம கிட்ட வரப்படா. ஹஜ்ஜி உம்ரா இவர வாழ்க்கையை மாத்தணும். அமல் செய்யற எண்ணத்துக்குன்னா நாம மாறுறதுக்கு, ஆக்களை மாத்துறதுக்கு இல்ல, நாம மாறுறதுக்கு. நம்மள பொண்டாட்டி நம்மள சேட்டிவாய் பண்ணும் என்ற புருஷன் அல்ஹம்துலில்லாஹ் சொர்க்கவாதி, நல்ல மனுஷன். நம்மளை செட்டி கட்டுருவாங்க ஆக்கள் ஊட்ட ஊட்ட பிசமிலா தான் கிடக்கும். பிள்ளைகள் இறக்கத்தோட நடக்கிற நம்முடைய நடவடிக்கைகள் பிள்ளைகளை கண்காணிக்கிற. இன்னைக்கு அதிர்ச்சியான ஒரு செய்தி போட்டிருந்தான் நேத்து முந்தநாத். ஸ்கூல் மாணவர்கள் 2,30,000 பிள்ளைகள் போதைப் பொருளுக்கு அடிமையாயிருக்கான். ஸ்கூல்ல படிக்கிற பொம்பளை புள்ள ஆம்பளை புள்ள கணக்கெடுக்கு உட்பட்டது. 2,30,000 மேல கணக்கு சொல்றாங்க, செய்தியிலே சொல்லலாம். ஆபத்தான கட்டம். அம்மா வாப்பா கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு இருக்கு பிள்ளைகளை. அப்ப ஹஜ்ஜி வணக்க, நாம ஹஜ்ஜிக்கு போறோம், உம்ராவுக்கு போறோம், அது செய்யறோம் இது செய்யறோம். வீட்டு சூழல், மனைவி தொழுக இபாதத்து கண்காணிக்க வேண்டி இருக்கு. நாம முன்மாதிரி, நாம தஹஜ்ஜத் ஊட்ட தொழுற, நாம லுஹா ஊட்ட தொழுற, நாம கொஞ்ச நேரம் குர்ஆன் ஓதுற, நாம நம்மட நடவடிக்கைகள் மனைவி வழங்கணும். என்ற புருஷன் பரவாயில்லை, என்ற புருஷன் அல்ஹம்துலில்லாஹ் இவர் ஹராம் ஹலால் பண்ற, இவர் ஊராட சொத்தை ஊட்ட கொண்டு வர மாட்டார். சாபி பெண்கள் மாப்பிள்ளமார் போக்களை சொல்லுவாங்க, நீங்க ஹலாலான ரிஸ்கத்தான் ஊட்ட கொண்டு வரணும், ஹராத்த கொண்டந்திராதங்கோ. நாங்க ஹஜ் உம்ரா செஞ்சதுக்கு பின்னால மீண்டும் போய் நாங்க பட்டிக்குள்ள அதுக்குள்ள முதல் கடனுக்குள்ள முசீபத்துக்குள்ள மாட்டிடப்படா, ஆக பெரிய நஷ்டம். அதெல்லாம் நிறைய விஷயங்கள் எழுதுறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த விஷயத்தை வலியுறுத்தினாங்க. இன்றைக்கு சமூகம் ஆளால் ஏமாத்திக்க வாழ்ற ஒரு சமூகம். அல்லாஹ்வுக்காக வாழக்கூடிய மக்களாக நாம நம்மளை மாத்திக்கொள்றது, நம்முடைய எதை செய்யும் போதும் ரப்புக்காக, அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துறதுக்காக. பெருமைக்கு எதை செய்யறோமோ அல்லாஹ் இடத்துல கூலியே கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கியாம நாளையில நரகத்தை ஆரம்பிக்கிறது ஒரு ஆலிமை கொண்டு, அல்லாஹ்வுக்காக செயல்படாமல் பெருமைக்காக செயல்பட்டவரை கொண்டு ஆரம்பிக்கப்படும். ஒரு பணக்காரன், அவன் கொடுத்ததெல்லாம் மக்களுக்காக, ஆக்கள் புகழணும், பேப்பர்ல வரணும், அல்லாஹ் இடத்துல எந்த கூலியும் இருக்காது. ஒரு காரி, அழகான கிராஸ், மக்கள் என்னை காரி என்று சொல்ல வேண்டும், அல்லாஹ் இடத்துல கூலி எதிர்பார்க்க முடியாது. அல்லாஹ்வுடைய பாதையிலே போய் வெட்டுப்பட்டு ஷஹீதானவன், தீனுக்காக பாடுபட்டு கியாம நாளையில வருவான். யா அல்லாஹ் உனக்குத்தான் இல்லை, நீ போன நோக்கமே மக்கள் புகழ வேண்டும், உலகத்தில் உன்னை புகழப்பட்டு விட்டது, முகங்குப்புற நரகத்திலே தள்ளப்படுவான். நம்முடைய அமல்கள், நம்முடைய உம்ரா, நம்முடைய ஹஜ்ஜி, நாம பள்ளி கட்டுற, நாம உடுப்பு வாங்குற, செருப்பு வாங்குற, ஊடு கட்டுற, எல்லாம் அல்லாஹ்வுக்காக கடும் கஷ்டமான வேலை. அது பேசுற எனக்கும் கேட்கிற உங்களுக்கும் அல்லாஹ் இஹ்லாஸை தர வேண்டும். எந்த அமலை செய்யும் போதும் பயந்து பயந்து ஆரம்பிக்கும் போது யா அல்லாஹ் உனக்காகத்தான், செய்து கொண்டிருக்கும் போது யா அல்லாஹ் உனக்காகத்தான், செய்து முடிஞ்சாலும் யா அல்லாஹ் உனக்காகத்தான் நான் செய்தேன். இஹ்லாஸ். புகாரியுடைய முதலாவது ஹதீஸ் அதான், இன்னமல் அமாலு பின்னியாத். ஹஜ்ஜி உம்ரா ஏன் ஊருக்கே தெரியும். இப்ப சதகாத்து கொடுத்தா ஆக்களுக்கு தெரியாமையும் கொடுக்கலாம், நோன்பு குடிச்சா அவனுக்கு தான் தெரியும், பொண்டாட்டிக்கும் தெரியா. ரகசியமான அமல். தொழுகிறது அவளைத்தான் தெரியும். ஹஜ்ஜி போனா ஊரெல்லாம் தெரியும், இன்னார் போறார், அன்னார் போறார், இவர் போறார், அவர் போறார். அப்ப இஹ்லாஸ பாதுகாத்துக் கொள்றது. அல்லாஹ் தஆலா இந்த வணக்கத்துக்கு பெரிய பெருமதி கொடுத்து வைத்திருக்கின்றான். அப்ப ஹஜ் உம்ரா வணக்கங்களை அல்லாஹ்வுக்காக இஹ்லாஸோடு செய்வது. ஹஜ்ஜுடைய வணக்கத்தை நாம பார்த்தா, போய் காபத்துல்லாஹ்வுல முதலாவது தமத்து, 4 விதமா ஹஜ் செய்வாங்க, 3 விதமா ஹஜ் இருக்கு. தமத்து இருக்கு, கிரான் இருக்கு, இஃப்ராத் இருக்கு. நம்முடைய நாட்டிலிருந்து போறாக்கள் முன்ன போய் உம்ரா செய்வாங்க, இஹ்ராம் கட்டிக்கு போய் வர உடுப்பெல்லாம் கலத்தி போட்டு, ஹஜ்ஜுடைய காலம் வந்தா அங்கேயே இஹ்ராம் கட்டி மினாக்கு போவாங்க. புற 7 8வது அன்னைக்கு மினா.
அன்றாவைக்கு அப்படியே காலையில் அப்படியே போவாங்க அரபா. புற 9 இஹ்ராம் உடுப்போட அரபா மைதானத்துக்கு போய் அல் ஹஜ்ஜு அரபா. ஹஜ் என்றாலே அரபா தான். அன்றைக்கு கேட்கிற துவா தான் துவா. ஆக பெரிய கவலையான விஷயம், சென்ற வருடம் எல்லாம் பொபே சிஸ்டம். எல்லாருக்கும் விரும்பின சாப்பாடு, விரும்பின படுக்க, இது மினா அரபா எல்லாம் திங்கிற உலாத்துற அமலுடைய சூழல். ஆசை உள்ள மக்கள் தான் செய்யலாம். ஹஜ்ஜிக்கு போறாக்கள் ரொம்ப கவலையோட போகணும். நாம் போறது சாப்பிடுறதுக்கு பொபே சாப்பாடு, திங்க குடிக்க படுக்க இல்ல. நாம் போறேன் என்னுடைய அரப்பை சந்தோஷப்படுத்துவதற்கு. புதுனம்பாக்க உலாத்தி திரிய சாமாமா அங்க போனோம்டா அவுட். அங்க பஜார் கொட்டி கிடக்கும். நாம போன நோக்கம் ஹஜ். சாமான் என்னதான் லாபத்துல வாங்கினாலும் 1 லட்சம் ரூபாட சாமான், 2 லட்சம் ரூபாய்க்கு சாமான், 25 லட்சம் காசு செலவழிக்கிற நாம இந்த சாமானுக்காக நேரத்தை, ஒரு தவாவுடைய நேரம், சையுடைய நேரம், குர்ஆன் ஓதுற நேரம், திக்ரு செய்யற நேரம் பயன்படுத்தணும். ஹஜ் அப்படியே அரபாவில இருந்து அன்றாவைக்கு என்ன செய்வார், அப்படியே மாறி தொழுக வரங்காலும் துவா, லொஹரையும் அசரையும் சேர்த்து சுருக்கி தொழுவார். தொழுது ஓட்டு தொடர்ந்து துவா. அன்றைக்கு கேட்கிற துவா முழுவதும் கபூல். ஆருக்கு கேட்காவோ என்ன கேட்காவோ முழு துவாவையும் அல்லாஹ் கபூல் செய்கின்ற இடம் தான் அரஃபா. அல் ஹஜ்ஜு அரஃபா. இந்த முறை 30 லட்சம் பேர் வந்தா 30 லட்சமும் அங்க இருப்பாங்க. நோயாளிகளையும் கொண்டு வந்துருவாங்க. மரிபுக்கு பின்னால அங்க இருந்து வெளிக்கிடும் வாகனங்கள். அப்படியே போவாங்க முஸ்தலிஃபா. மினா இருந்து ஒரு 7-8 கிலோமீட்டர். வார வழியில முஸ்தலிஃபா வெறும் மைதானம். அரபாவுல கூடாரம் இருக்கு. மினா முஸ்தலிஃபாவுல வெறும் மைதானம். அந்த மைதானத்துல மஸ்ஜிது நமீராண்ட பள்ளி இருக்கு. அரபாவுல ஜபலுர் ரஹ்மா ரசூலுல்லாஹ் கடைசி குத்பா பிரசங்கம் நடத்தின மாதிரி அரபாவுல இருக்கு. அதெல்லாம் முடிச்சுதான் பெறுவோம். முஸ்தலிஃபாவுக்கு வந்து எந்நேரம் சேர்றோமோ அங்க மாரிபையும் மெஷாவையும் சுருக்கி சேர்த்து தொழுவோம். அதுக்கு பின்னால தேவையான கல்லுகளை பொறக்குவோம். நம்ம 3 நாளைக்கு கல் அடிக்கணும். பெருநாள் அண்டு தொடர்ந்து வரக்கூடிய 11, 12, 13 விரும்பினா நிக்கலாம், இல்லாட்டி 12ஓட வரலாம். அப்போ 50-60 கல்ல பொறைக்கும். அங்க சுபவு தொழுது ஓட்டு அப்படியே வருவோம் மீனாவுக்கு. வந்து பேக்குகளை வச்சுட்டு அப்படியே போவோம் ஷைத்தானுக்கு கல்லடிக்க. அன்றைக்கு லோஹருக்கு முன்னால ஷைத்தானுக்கு கல் அடிக்கிறேன். சிலர் அன்றாவைக்கு அடிச்சிருவான், சிலர் அப்படியே பின்னர் அன்றாவைக்கு எல்லாம் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. சரியான அடிப்படை சுபவத்தோடு அப்படியே போய் ஷைத்தானுக்கு கல் அடிச்சு போட்டு லோஹருக்கு முன்னால வந்து கூடாரத்துக்கு சேருவோம். வந்த உடனே தலைமுடிய இறக்குவோம். ஹஜ்ஜுடைய பர்லுகள்ல இஹ்ராம் கட்டினம், ஹஜ்ஜிக்காக நியத்து வச்சன் லப்பைக ஹஜ் இல்லாட்டி நவைத்துல் ஹஜ்ஜ லில்லாஹி தஆலா வஹரம் திபியா நியத். அதோட மினா அது அப்படியே அரஃபா முஸ்தலிஃபாவுல தங்குறது வாஜிப், அது துஆவு. அங்கிருந்து மினா, மினாவுல இருந்து ஷைத்தானுக்கு பெரிய ஷைத்தான் ஜம்ரத்துல் உக்பா 7 கல் எறிவோம். பச்சிக்கு வந்த லட்ச மக்கள் போய் எறிவாங்க. சனத்தோட ஜனமா நாமளும் போய் எறியுது. சிலர் பயத்துல போறல்ல, பாபா இந்த ஜனத்துக்கு அம்புட்டு போக மாட்டேன், ஹஜ்ஜிக்கே போன கல்லறியணும், அந்தந்த அமல் அவரவர் செய்யணும். போய் 7 கல்லறிவோம். பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர். முன்ன கல்லற 4 அடி தூணுக்கு, இப்ப 100 அடி செவர் கட்டி வச்சிருக்கான். இப்ப கல்லற லேசி. முன்ன ஒரு பாலமும் நிலத்தில ஒரு பாலம். இப்ப அல்ஹம்துலில்லாஹ் 5 தட்டு போறதுக்கு ரோட்டுகளும், அது பெரிய ஏற்பாடுகள். அப்ப எல்லாத்தையும் இலகுப்படுத்திருக்கு. வாரத்துக்கு ஒரு பகுதி, போறதுக்கு ஒரு பகுதி. முன்ன அந்த ஒழுங்குகள் ஒன்றுமே கிடையாது. அந்நேரம் மௌத்தாகிற தொகையும் கூட, சன்ன நெரிசல். இப்ப நவீன வசதிகள். அல்ஹம்துலில்லாஹ் கல்லடிச்சு போட்டு போய் தலைமுடிய இறக்கி போட்டு உடுப்புகளை மாத்துவோம். தேசிய உடுப்பு. பண்டை பெருநாள் தினம் புறத்தின என்ன நான் கதை சொல்லி போற இடையில நிக்க என்ன புற எத்தின நாம இப்ப கல்லடிச்ச போற துல்லாச்சி மாதம் என்ன போற பெருநாள் எத்தின போற 10, 8 மினா, 9 அரபா, போற 10 பெருநாள் அன்றா முஸ்தலிஃபாவுல நின்று அப்படியே வந்து எங்க வந்துட்டோம் மீனாவுக்கு வந்து கல்லறிஞ்சு ஓட்டு பெருநாள் கொண்டாடுற. அங்க பெருநாள் கொண்டாடுற, பள்ளிக்கு போற, பெருநாள் கொத்துவா சாமான் ஒன்றுமே கிடையாது. நம்மள ஹட்டுக்குள்ள
நாம லோஹர தொழுவோம், அசர தொழுவோம், சுருக்கி ரவி 2 ரகாத். மினாவுல ரவி 2 ரகாத். அரபாவுல சேர்த்து தொழுதம் சுருக்கி. மினாவுல நாங்க ரவி 2 ரகாத், லோஹர் 2, அசர் 2, மாரிபு சுருக்கி 1 ரகாத்தா. மாறி 3 ரகாத். மாரிய சுருக்குறதும் இல்ல, சுருக்கேல அத இஷா 2 ரகாத். சுபவு சுருக்கி 1 ரகாத்தா. சுபவு 2 ரகாத்தா. சுபவு சுருக்குறதும் இல்ல, சேர்க்கிறதும் இல்ல. மாரிப சுருக்கேலாது இஷாவோட சேர்த்து தொழலாம், முற்படுத்தி அல்லது பிற்படுத்தி. லோஹரர் 4 ரகாத்து தொழுக சுருக்கி சேர்த்து தொழலாம், முற்படுத்தி பிற்படுத்தி. அந்த சட்டங்கள் எல்லாம் அங்க தேவைப்படும். தயமஞ்செய்ய பழகுற அங்க தேவைப்படும் சில நேரம். சரி, அல்ஹம்துலில்லாஹ். இப்ப புற 10 பெருநாள் முடிஞ்சு மினாவுல என்ன செய்வோம்? துவா, திக்ர், குர்ஆன் ஓதுற அமல்கள்ல ஈடுபடுவோம். அதுக்கு பின்னால அடுத்த நாள் லொஹருக்கு பின்னால லோஹர தொழுது ஓட்டு ஜம்ரத்துல் ஊலா, ஜம்ரத்துல் உஸ்தா, ஜம்ரத்துல் குபா 3 ஷைத்தானுக்கு கல் அடிக்கணும். முதல் 7 கல் எறிவோம். நாம வேற யாரையும் கல்லெடுத்துக்கு போனா நம்முட கல்லுகளையும் எறிஞ்சு ஓட்டு அவர கல்லையும் எறியணும். சனம் கடும் சனம் மாதிரி கல்லோடு பேக்கோட இல்ல, ஒவ்வொரு கல்லாத்தான் எறியணும். பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் ஒவ்வொரு கல்லா எறியணும். அந்த தூண்ல படக்கூடியதா. 2வது அதை எறிஞ்சோட்டு போய் அடுத்தது அதை எறிஞ்சோட்டு 3வது எறிவோம். எறிஞ்சோட்டு வேற பாதையால அப்படியே வந்து சேருவோம் ஹட்டுக்கு. புறை 12வது அண்டைக்கும் புற 11 12. அப்ப நாம என்ன தேசிய உடுப்போடா இப்ப இந்த சாதாரண உடுப்புல இருப்போம். அண்டைக்கும் 3 இடத்த கல் எறிவோம். ஜம்ரத்துல் ஊலா, ஜம்ரத்துல் உஸ்தா, ஜம்ரத்துல் குபா. கல்லு நாங்க முஸ்தலிஃபாவுல புரைக்கின கல்லு அப்படி மிஸ் பண்ணினா அவடத்தையே கல்ல புரைக்கன்னு செய்யலாம். 3 இடத்தையும் 7 கல்லு. அப்ப மொத்தம் எத்தனை கல் எறிஞ்சிருக்கோம்? முதல் அண்டத்தின் எறிஞ்ச 7, 2வது அண்டு 21, 3வது 21, 21, 22, 42 மேலும் 49. பொறை 13 அண்டு விரும்பினா நிக்கலாம், விரும்பினா நேரத்தோட வரலாம். நேரத்தோட வரையிலே பொற 12வது அண்டு மரிபுக்கு முன்னால மினாவுடைய எல்லையை கடந்துடணும். மினாவுடைய எல்லையை கடக்காம மினாவுக்குள்ள நின்றால் 13வது நாளும் நின்று ஷைத்தானுக்கு 3 இடத்தையும் கல்லடிச்சு போட்டுதான் பெற வேண்டி இருக்கு. அது கொஞ்சம் சிரமம். குர்ஆன்லயே அல்லாஹ் சொல்லிட்டான், அமன் தாஜ்ஜல பலா இது மாலை. யார் நேரத்தோட போறாரோ அவர்ல குற்றம் இல்ல. இந்த சந்தர்ப்பத்துல நாங்க ஹஜ்ஜிக்காக குர்பான் கொடுக்குறாக்கள் போய் உரிய இடத்துல குர்பான் ஆடை இருக்கிற, ஒட்டகமா இருக்கிற, கோழி கொடுக்கலாமா? கோழி குர்பான் கொடுக்கலாமா? கோழி கொடுக்கணும். ஆடு, மாடு, ஒட்டகம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 100 ஒட்டகம் கொடுத்தாங்க. 63 ஒட்டகம் தந்த கையாலே அறுத்தாங்க. ஒவ்வொரு ஒட்டகம் வந்துகிட்டே இருந்துச்சு, அறுத்துக்கிட்டே இருந்தாங்க. மறுபடியா சொன்னாங்க அலி ரலியல்லாஹு கிட்ட நீங்க அருங்கண்டாங்க. 63 வயசு 63 ஒட்டகத்தை ரசூலுல்லாஹ் தந்த கையால கொடுத்தாங்க. நாம போய் குடுக்குறா, நோம்பு குடிக்கிறா, யோசிக்கிற நாமளும் 7 மாதத்துக்கு என்ன செய்யற அல்ஹம்துலில்லாஹ். அதுல குர்பான் கொடுக்குற தம்மண்டு இருக்கி, குர்பானி அதுக்குரிய உதுஹியாண்டு இருக்கி, பல விஷயங்கள்லக்கு அது ஒரு தனி சாப்டர். அதை நாம இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். உதுஹியா கொடுக்கலையும் கொடுக்கலாம். அங்க சில நிறைய வாங்கி அறுப்பாங்க, 7 8 அறுப்பாங்க. பேங்க்லயும் கட்டலாம். இப்ப அரசாங்கம் இலகுபடுத்தி இருக்கி, நீங்க விரும்பினா பேங்க்ல காசை கட்டலாம், அதுவும் செல்படியாகும் இன்ஷா அல்லாஹ். அப்ப 3வது நாள் கல்லடிச்ச உடனே இப்ப ஹஜ்ஜுடைய முக்கியமான பர்லி நாம இஹ்ராம் கட்டி 1வது அப்படியே அரபாக்கு போனோம். மினாவில இருந்து அரபா, அரபாவில இருந்து முஸ்தலிஃபா, முஸ்தலிஃபாவில இருந்து மினா, மினாவுல 3 நாள் நின்றோம். ஷைத்தானுக்கு 3 இடத்த கல்லடிச்சோம். இப்ப நாங்க மீண்டும் காபத்துல்லாஹ்க்கு போவோம். அங்க போய் ஒரு ஹோட்டல்ல நின்று நம்முடைய முக்கியமான பர்லிக்கு ஹஜ்ஜுடைய தவாஃப், அத சொல்ல தவாபுல் இஃபாதா, ஹஜ்ஜுடைய தவாஃப் 7 முறை காபத்துல்லாஹ் வலம் பெறுவோம். அது நம்முடைய சாதாரண உடுப்போடாம பெறுவோம். அப்ப ஹஜ்ஜிக்காக தவாபு செய்கிற நியத்தோட 7 முறை காபா வலம் பெறுவோம். லட்சோப லட்ச மக்கள். முன்ன நாம 1 hour 2 hourல செஞ்சது 2-3 மணித்தியாலம் முடியும். சன நெரிசலா இருக்கும். சில நேரம் லேசா முடியும், சில நேரம் சனமா இருக்கும். தவாபெல்லாம் முடிச்சு போட்டு மீண்டும் அப்படியே போவோம். எங்க சபா மர்வா தொங்கோட்டம், ஹஜ்ஜுடைய தொங்கோட்டம். போய் சபா மலையில நின்று பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர், அல்லாஹ்வுக்காக ஹஜ்ஜுடைய தொங்கோட்டத்தை ஓடுகின்றேன். அங்கிருந்து ஆரம்பிச்சு மர்வா,
மர்வாவில இருந்து சபா 1 2 3 4 5 6 7 அங்க முடியும். முடிஞ்சா தலைமுடி இறக்கணும். அது இருக்குமா தலையில? அதானே மினாவுல இறக்கிட்டோம். அப்ப பெருநாள் அன்று இறக்கிட்டோம். அதோட ஹஜ்ஜி கடமைகள் முடிவடையுது. சபா மர்வா தொங்கோட்டம் கிட்டத்தட்ட 7 தரம் போய் வந்தா 3.25 கிலோமீட்டர் வரும். பள்ளிக்குளான் இருக்கு, ஆனா தூரமான பகுதி. அதுல பச்சை பல்லுவாத்திரத்திலிருந்து அவ்வளவு தூரம் கொஞ்சம் தொங்கோட்டமாயிரி ஓடுற, மத்ததெல்லாம் சாதாரணமா 4ஆம் களிமா ஓதிக்கொண்டு அதை நாங்க நிறைவேற்றுவோம். எல்லாம் முடிஞ்சதுக்கு பின்னால நாட்டுக்கு வாரத்துக்கு முன்னால ஹஜ்ஜுடைய இன்னொரு வாஜிபி இருக்கு. அது சொல்ல தவாபுல் விதா, பிரயாணம் பாரத்துக்குரிய தவாபு. அந்த தவாப கடைசி தவாபாக இப்ப நாம உதாரணமா இன்றைக்கு காலையில பிளைட் நாம ஏர்போர்ட்டுக்கு போறோம். அப்ப அன்றாவைக்கு போய் என்ன செய்வோம்? அங்க தவாபுல் விதா 7 தரம் காபாவுல ஆரம்பிச்சு பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் 7 தரம் காபா ஒதுவோட போய் 7 தரம் சுத்துவோம். அதுக்கு ஹிராம் எல்லாம் கட்டுறல்ல, நம்முடைய சாதாரண உடுப்போட போய் தவாப் எல்லாம் முடிச்சுக்கிட்டு துவாவோட அல்ஹம்துலில்லாஹ் தவாபுல் விதாவோட வெளியாகுவோம். இவ்வளவுதான் ஹஜ்ஜுடைய கடமைப்பாடு. இதுக்கடையில நாங்க தாய்வுக்கு போற அங்க வார வழியில ஹெராம் கட்டி ஒரு உம்ரா செய்யலாம். ஆயிஷா பள்ளி இருக்கு, அவடத்தை செய்யலாம். இன்னொரு இடம் உஜுவான்ற ஒரு இடம் இருக்கு, அதுல போய் செய்யலாம். இதுல முக்கியமான ஹஜ்ஜிக்கு கூட்டிக்கு போறாக்கள் முக்கியமான இடங்கள் பாக்குற மினா மதீனாக்கு போற, அது ஹஜ்ஜுடைய கடமையோட உள்ளதில்லை. அது மினா மதீனாக்கு போறது அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜியாரா. அங்க போய் நாங்க ஒரு 7-8 நாள் நின்று அங்க தொழுது நபியுடைய ஜியாரம், நபியை சந்திக்கிற சஹாபாக்கள், அதே போல ரியாலுல் ஜன்னா சொர்க்க பூங்கா, நபியுடைய பள்ளி, அதுல தொழுகிறது, நபியுடைய மிம்பருக்கும் நபியுடைய வீட்டுக்கும் இடைப்பட்ட பகுதி சொர்க்க பூங்கா, மாபைன பைத்தி மிம்பரி ரவுலத்து மின் ரியாலுல் ஜன்னா. முன்ன விரும்பின டைமுக்கு போகலாம், இப்ப எல்லாம் கண்டிஷன் கொஞ்சம் இறுக்கம். ஆகவே அந்த அமல்லையும் ஈடுபடுவோம். அங்க உஹது மலை யுத்தம் நடந்த இடம், அதே போல அகழி யுத்தம் நடந்த இடம், அதே போல மஸ்ஜிது குபா பள்ளி வாசல், அதே போல முக்கியமான இடங்கள் எல்லாம் போய் பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் ஹஜ்ஜிற்கும் தொடர்பில்லை, இது ஜியாரா, சும்மா போய் முக்கியமான இடங்களை தரிசிக்கிறது. குபா பள்ளியில 2 ரக்காத் தொழுதால் ஒரு ஒப்புக்கொள்ளப்பட்ட உம்ராட நன்மை கிடைக்கும். சிலர் போய் 8 நாள் நின்றா 8 நாளைக்கும் சுபவுக்கு போய் அங்க தொழுது ஓட்டு வருவாங்க. ஏனண்டா ஏஆர்என் ஜிபிரி ரேடியோ இதுல வேலை செஞ்சவர் எங்களோட வச்சிருந்தா 2 தரம். அந்த ஒவ்வொரு நாளும் போவானாங்க, ஒவ்வொரு நாளும் ஆட்டோவில் போய் அங்க தொழுது ஓடுதான் பாரு. என்னடா ஒரு உம்ராட நன்மையை உடையலாது, அதுக்காக ஆசை. அத போல மலைகள்லிக்கு ஹிரா குகை, தவுர் குகை விரும்பினாக்கள் போய் பார்ப்பாங்க, ஏறுவாங்க, இறங்குவாங்க. அது சிரமமான வேலை, அதெல்லாம் இதோட தொடர்பட்ட உண்டு இல்ல. தாய்வுக்கு கூட்டிட்டு போவாங்க, ரசூலுல்லாஹ் அடிபட்ட அந்த பகுதிகளை காட்டுறதுக்காக. இந்த வரும்போதோ ஒரு உம்ரா செய்யலாம். அது முக்கியமான ஒரு, அதை சொல்றது இஹ்ராம் கட்டுவதற்காக உள்ள மீகாத் 5 இடம் இருக்கு இஹ்ராம் கட்ட. அதான் ஆகப்பெரிய இஹ்ராம் கட்டுகின்ற இடம். இலங்கையில இருந்து போறாக்களுக்கு ஏலாம் இல்லம், மதீனா இருந்து வாராக்களுக்கு அங்க பீரே அலி அண்டு துல்ஹுலைஃபா, அங்க இருந்து இஹ்ராம் கட்டிக்கு வருவாங்க. இவ்வளவுதான் ஹஜ்ஜுடைய ஒரு சுருக்கம். இது ரொம்ப சுருக்கமா சொல்லப்பட்டது. இதுக்கு 25 லட்சம் ரூபாய் காசு தேவை, 1 மாதம் தேவை. இதுக்காக போறது, தியாகம் செய்யறது, அதை சும்மா போய் தல்வியாவும் பாடமாக்காம அவங்க போய் நான் எல்லாம் சொல்லி தருவேன் நீ பின்னால வாண்டுகிட்டு சரி வராது. நமக்கு வெள்ளாமைச்சே நமக்கு எண்ணாம்பட்டும் பாடம், பயலாம்பட்டும் பாடம். ஜனாதிபதியில பேர் தொடக்கம், இங்க குடிபட்டவன் அவன் இவன் முழு பேர பேரும் பாடம். நம்மளுக்கு உலகத்தில் உள்ள முழுவதையும் அக்கு வேற ஆணி வேற அரசியல் பொருளியல் எல்லாம் மனப்பாடம். பொம்பளைகள்ட்ட கேட்டா புது சாதி நகை, புது சாதி உடுப்பு, செருப்பு எல்லாம் பாடம். அச்சிக்கு வந்திருக்க தல்வியா பாடமா? அது பாடம் வெறுதில்ல மன. எப்படி வார எல்லாம் பில் பண்ணி நிறைஞ்சு போய் கிடக்கு உள்ளுக்கு. அப்ப அஜிக்கு போறதுக்கு நியத்துள்ள ஆக்கள் என்ன செய்யணும்? இந்த வருஷம் போறோமா, இப்பதி இருந்து ஆயத்தப்படுத்தணும். மகத்தாரத்துக்கு ஆயத்தப்படுத்துற என்னடா ஆண்டு கேட்டா, குர்ஆன் ஓதுறதுக்கு காசு 50,000 ரூபா, மாடொண்டா இருக்கிறதுக்கு. அடுத்தது மச்சி பலகை ஒழுப்பம் புடவை துண்டு, இதான் மவுத்தாகிறதுக்கு தயார்படுத்துற. அடை ஒரு பிச்சைக்காரன் மவுத்தானாலும் 6வது அடக்கி விட்டுருவான். பழைய சீலையால சுத்தி போட்டு குளிப்பாட்டி போட்டு தொழுவிச்சு போட்டு அடக்கி விடுற. இது இல்ல, மையத்துக்கு ஆயத்தப்படுத்துற மச்சு பலகையும் குர்ஆன் ஓதுறதுக்கு வட்டி கொடுத்து காசு எடுத்து குர்ஆன் ஓதுறதுக்கு காசு 50,000 வச்சிருக்கேன், மாடொண்டு ஒழுங்கொண்டு செஞ்சிருக்கேன். இது இல்ல, மவுத்தாகிறதுக்கு ரெடி ஆகுற
கடன் தணிச்சு அவன் அலாய் பலாய் இல்லாம எல்லாத்தையும் நிறைவேற்றி குடும்பத்தோட சந்தோஷமா எல்லாரோடையும் உறவுகளை சீராக்கி நம்முடைய எல்லா நிலைமைகளையும் ரப்போட உள்ள கடமைகளை சீராக்கி அல்லாவை சந்திக்க ரெடியாகிறது தான். மௌத்தாக்குள்ள சிரிச்சுக்கிட்டு மௌத்தாகணும். பிறக்க கொள்ள குளறிக்கு மௌத்தான வளர்ச்சிக்கு இருந்தாக்கள் சிரிச்ச புள்ள பிறந்துட்டு ஆம்புள்ள புள்ள பொம்புளை புள்ள அழகான ரோசா பூ மாயிருக்கேன் புள்ளைக்கு இருவாரு கத்திக்கு பிறக்குற. நாம மௌத்தாக கொள்ள வளர்ச்சிக்கு இருக்கிறாக்கள் குளருவாங்க. நாம சிரிச்சுக்கு மௌத்தாகணும். சிரிச்சுக்கு மௌத்தாக கூடிய அமலோடு இருந்தா தானே மௌத்தாகலாம். ஆகவே இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் நியத்து வைப்போமா? இந்த கிட்டத்துல உம்ராக்கு போறதுக்கு ஹஜ்ஜிக்கு போறதுக்கு என்ன நியத்து வச்சா அல்லாஹ் என்ன செய்வான்? வழிகளை துறப்பான். 5 ஏக்கர் பூமி இருக்கு, 10 ஏக்கர் பூமி இருக்கு. அந்த பிள்ளைக்கு இந்த பிள்ளைகளே உனக்கு தேவையானது எடுத்துக்கு போகின்ற பிள்ளைய அல்லாஹ் பாத்துக்குவான். இது அந்த பிள்ளைக்கு இந்த பிள்ளைக்கு பேர பிள்ளைக்கு எல்லாம் செய்யறான். அவர் கபருக்கு செய்வர். அவர் மாடா இருக்கிறதும் இல்ல, கோழியா இருக்கிறதும் இல்ல, தீண்ட விஷயமும் இல்ல. 11 பவுன் தங்கம் இருந்தாலே விஷயத்தை கொளுத்திடலாம். நம்ம கிட்ட 11 பவுனா எத்தனை வளவு எத்தனை ஊடு. அது பேர பிள்ளைக்கு, இது பேர புள்ள மறுகா புள்ள பெத்தா, இது அதுக்கு இதுக்கு. நாம காலத்தை நாசமாக்கி போட்டோம். 2 ஏக்கர் பூமி இருக்கா வித்து போட்டு போங்க, அல்லாஹ் தருவான். நாம உண்மையாக என்ற காசே இல்லை. சீட்டு கட்டி அங்கால அஞ்சால மனுஷரை காப்பு அது இது எல்லாத்தையும் கொடுத்து 65,000 ரூபாய் 94ஆம் ஆண்டு போகல. எனக்கே பெரிய ஆச்சரியம். ஆசையில கட்டாயம் போகணும். நான் இருந்த ஊடைய ஒழுகுது தவக்கல் துவாரெல்லாம் போய் வந்ததுக்கு பிறகு பரகத் துவா முதலாவது கேட்டு போட்டு வந்தேன். யா அல்லாஹ் ஒரு வருஷம் பெறணும், இந்த இடத்துக்கு ஒவ்வொரு வருஷம் பெறணும். காபாவை கண்ட உடனே கேட்டாதான் அல்லாஹ் ஒவ்வொரு வருஷம் அனுப்பிக்கிட்டான். இன்னைக்கு எனக்கே ஆச்சரியம். இப்ப மதீனாவுல ஒரு ஆள் சந்திச்ச மதீனாவாசி என்ற கேட்டாரு, எவ்வளவு காலம் பாராண்டு. நான் சென்னோன்னு அந்த சொல்ல சுபஹானல்லாஹ், நாங்க இந்த மதீனாவுல பிறந்தோம் மக்காவுல பிறந்த எங்களுக்கு 5 வருஷத்துக்கு ஒருக்கா தான் அரபாக்கு போகலாம். உனக்கு அல்லாஹ் இப்படி ஒரு பாக்கியம். அல்லாஹ் நாடிட்டான்டா வழிகளை சும்மா துறப்பான். நம்மள உள்ளத்துல இருக்கிறது என்ன? ஆசை. ஆசையும் துவாவும். நம்மளோட உள்ளத்துல ஆசையும் துவாவும் அல்லாஹ் கிட்ட கேட்க ஆரம்பிச்சிட்டோம்டா நாம கற்பனை பண்ணொண்ணாத விஷயங்களை எல்லாம் அல்லாஹ் நடத்துவான்.